ஹாய் மக்களே, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம், மிளகு, பட்டை, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதை மூணையும் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் வாங்க. இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு எல்லாமே இந்த மிளகாத்தூளில் போட்டுறாங்க. அதில் வச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. இப்படி வச்சு சாப்பிடுங்க. அடுத்தது என்ன பண்ணாலும் பார்க்கலாம். இது இப்போது வறுத்தாச்சு. நம்ம இது வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஹாய் மக்களே, நீங்கள் பாருங்கள், குழம்புக்கு தேவையானங்கிறதெல்லாம் அறுத்து வச்சுட்டேன். இப்போது பாருங்கள், பச்சை மிளகா, தேங்காய், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டிக்கு இல்லை மக்களே, நான் கையிலே எடுத்து அப்படியே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெங்காயத்தை நல்லா கிளறிடணும். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்து வர வரைக்கும் கிளறிக்கலாம். பூண்டு இவ்வளோ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா உங்களுக்கு பசி எடுக்கும்போது நல்லா ஜீரணமாகும், குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகும். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பேஸ்ட் வச்சு நம்ம இப்படி கிளறி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இன்னும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி தான் மக்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு எல்லாமே ரெடிமேட்லேயே போட்டுறோம். அது கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இதெல்லாம் அரைச்சி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு. தக்காளியெல்லாம் அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு வந்து பூண்டு நம்ம அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம் மக்களே, இஞ்சி பேஸ்ட்டும் போடணும். ரெண்டும் போட்டால் தான் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வீட்டில் செஞ்சது. இது பாருங்கள், மீன் மசாலா
இது வந்து கரம் மசாலா, கறி மசாலா, அது வந்து காஷ்மீரி மசாலா, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் இதில் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போக வரைக்கும் வணக்கணும் மக்களே. அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். முதலெல்லாம் பச்சையாக அப்படியே அரைச்சி அப்படியே வைப்பாங்க. இப்போ நான் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கேன். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சையாகவே அரைச்சி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும். நம்ம இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, தேங்காயை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டாலையும் போடலாம், போடலைனாலையும் விட்டுடலாம். அது வந்து நம்மளோட டேஸ்ட்டு தான் வைக்கிறேன். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டு தான் வைப்பேன், அது நல்லாயிருக்கும். பாருங்க மக்களே, இப்படி நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம முதல்ல அந்த கொத்தமல்லி வெந்தயம்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, பாருங்கள் ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சாச்சு. அரைச்சதை நம்ம கொட்ட போகிறோம். சூப்பராக இருக்கும் மக்களே, இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. இதையே நம்ம நல்லா கிளறி விட்டுலாம். நல்லா கலந்து வரட்டும். இது வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றணும் மக்களே. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். செல்லை கையிலையே பிடிச்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் மாறி வருது மக்களே. எதுவும் நினச்சிக்க வேண்டாம். எனக்கு ஸ்டிக் இல்லை மக்களே, ஸ்டிக்கு வாங்கணும். அதனால் செல் ஒரு கையிலையே பிடிச்சிட்டு நான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். நம்ம இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம் மக்களே. நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா பாருங்கள், அந்த பதத்துக்கு வரணும். நம்மளுக்கு இன்னும் புளி கரைச்சி வச்சு புளி இது ஊற்றணும். சாப்பாடு நல்லா சூடாக வச்சு ஊற்றி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வேறு சட்டி வச்சுட்டோம் மக்களே. வச்சுட்டோம். அதை வந்து இந்த இதற்கு மாட்ட போகிறோம். பாருங்கள், நல்லெண்ணெயில் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் மக்களே. பாட்டு ஓப்பன் பண்ணாமே ஊற்றுறேன் மக்களே. பண்ணிட்டேன். கடுகு போட்டுக்கலாம் மக்களே. கடுகு போட்டுட்டு நம்ம இப்போ அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெந்தயம் வந்து அந்த மசாலா அரைக்கிறப்பே வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். முழுசாக போடுறப்போ நிறையா இருக்கும். அப்புறம் வந்து
கம்மியாக தாளிக்கிறப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வந்து அதுலேயும் வெங்காயம் போட்டிருக்கேங்க, அதனால் வெங்காயம் கம்மியாக போட்டாலே போதும். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா பசி இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு வாசம் மணம், நல்லா மணமாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த சாம்பார் எடுத்து கரைச்சி வச்சு புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து சாம்பார் எடுத்து இதில் மாற்றிட்ட மக்களே. ஏன்னா நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு செல்லை கீழே வச்சுட்டு தான் பிடிக்க முடியுது. பாருங்கள், எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் மக்களே, இப்படி சாப்பிடுங்க. மீன் கொதிச்சிருச்சு மக்களே, குழம்பு. நம்ம இப்போ மீனெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். எண்ணெய் இப்படி சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம மீன் எடுத்து உள்ளே போட்டுடணும். மீன் தலை அவ்வளோ நல்லது மக்களே. குழந்தைங்களுக்கெல்லாம் மீன் தலை கொடுத்து பழக்குங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது, இருந்தாலும் நம்ம அப்படியே இந்த டேஸ்ட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு பிச்சு பிச்சு கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்டு பழகுவாங்க. இது போட்டுச்சு அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். நம்ம உப்பு தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம எல்லாமே பார்த்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீன் அப்படியே மீன் வந்து கொஞ்சம் வேகணும் மக்களே. ஏன்னா போட்டதும் எடுக்கக்கூடாது மக்களே, கொஞ்சம் அந்த பச்சை வாசமெல்லாம் உள்ள வரைக்கும் இருக்கும். ஒரு 20 நிமிஷம்னாலே மீன் வந்து நல்லா கொதிக்கணும், கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு வந்துடணும். இது நம்ம அலங்காமல் அப்படியே கரட்டி விட்டுடணும். மீன் உடஞ்சிரும். இப்போ இது நம்ம அப்படியே விட்டுட்டு மீன் ஏற்றி வந்துருக்கு பார்த்தீங்களா. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை அப்படியே தூவி விட்டுடலாம். இதில் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்படியே சேர்த்திக்கலாம், போட்டலாம். அது ஒரு வாசம் நல்லாயிருக்கும். இப்போது இதில் மேலே அப்படியே நல்லெண்ணெய் வந்து லைட்டாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மக்களே. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணும் மக்களே. அதுதான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூடான சாப்பாடு வச்சு இப்படி வச்சு சாப்பிடுங்க, சரிங்களா?
பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மக்களே. லைக் போட மாட்டீங்க, இருந்தாலும் மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணும், பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சு சாப்பிடுங்க. பாய் பாய் மக்களே. மீன் பாருங்கள் பொரிச்சிட்ருக்கேன். ஒரு பீஸு தான் அதில் போட முடியுது. கேஸு தீர்ந்துருச்சு மக்களே, அதனால் கரண்ட் அடுப்பில் வச்சு போடுறேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றினா எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும்ட்டு தான் கம்மியாக ஊற்றி வச்சுருக்கேன் மக்களே. பாய் மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.